வெல்கம் டு தியாஸ் வேர்ல்ட். டுடே லஞ்ச் பாக்ஸ் என்னென்னா அரைக்கீரை பொரியல். அதுக்கு 2 எக்கு எடுத்துக்கணும். தேவை இருக்கிற அரைக்கீரை நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா மண் இருக்கும், நல்லா பார்த்து பண்ணணுங்க. வாஷ் பண்ணியிருக்கிறேன், பாருங்கள் எப்படி பண்ணணுன்னு இப்போ பாருங்கள். அதுக்கு தேவை இருக்கிற ஐட்டம்ஸ் ஆனியன் அண்ட் சில்லி, 2 எக்கு, கரைப்புளி, ஆயில் ஊற்றிக்கிட்டேன் பாண்டியில். இப்போ தாளிக்கலாம். கடுகு, ஜீரகம், உளுந்து, இது கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆன உடனே ஆனியன் போட்டுடணும். அண்ட் சில்லி, ட்ரை சில்லி, கரைப்புளி, மஞ்சள் 1/2 ஸ்பூன், இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணுமுன்னா ஒன்றும் ஐரன் கடாய் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கோங்க. இப்போ அரைக்கீரை போட்டுடலாம். இது தெலுங்கில் தோட்டக்கூரை சொல்லுவாங்க. மிக்ஸ் பண்ணிடணும். ஏன்னா பச்சை வாடை இருக்கக்கூடாதுங்க. பச்சை வாடை இருந்தால் கவுச்சி ஸ்மெல் வரும், நல்லா இருக்காது. டோட்டல் நல்லா ட்ரை பண்ணணும். சால்ட், நல்லா தண்ணியெல்லாம் வற்றிச்சு. மூடி போடக்கூடாது. இந்த ஃப்ரைக்கு மூடி போட்டாமன்னா வாட்டர் நிறைய வரும். அதே மாதிரி சால்ட்டு அப்புறமா தான் போடணும், ஸ்டார்டிங்லேயே போடக்கூடாது. கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் கண்டிப்பாக பூண்டு மட்டும் நச்சுட்டு போடணும். காரம் 1.5 ஸ்பூன், சில்லி போட்டிருக்கிறேன் நான். இந்த ஸ்டேஜில் தான் டோட்டல் ட்ரை ஆகிருக்குது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நீங்கள் நிறையா எக்கு கூட உடச்சிட்டு போடலாம். உங்களுக்கு நிறையா எக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா போட்டுக்கலாம். பட் எங்களுக்கு ஒரு 2 எக்கு போதும். ஸோ நான் கார்லிக் கூட இடிச்சிட்டு போட்டுட்டேன். ஆனால் இந்த மாதிரி ஃப்ரைக்கெல்லாம் கொஞ்சம் ஆயில் தேவைப்படும். அது கடலெண்ணெய்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் உங்களோட சாய்ஸுங்க. இப்போல்லாம் ஆயில் யாருமே அதிகமாக விரும்ப மாட்டேங்கிறாங்களே. ஸோ நான் லிமிட் தான் போட்டிருக்கிறேன். ஃபுல் ட்ரை ஆகணும். இன்னொரு விஷயங்க, என்னோடய சேனல் நல்லா முன்னாடி இருந்த சேனல் ஒரு மிஸ்டேக் பண்ணதுனால பிளாக் பண்ணிட்டாங்க. நீங்களும் அந்த தவறு செய்யாதீங்க.
காப்பிரைட் வரும்போது நான் பார்க்காம விட்டதுனால பிளாக் ஆயிடுச்சு. ஸோ நான் இப்போ இது திருப்பி 2வது சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். ப்ளீஸ் என்னோடய சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது ரொம்ப பீக்கில் இருந்தது, பட் பேட் லக் எனக்கு வந்து. ஸோ ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ. அவ்வளோதாங்க. என் சேனல் சேம் அதே மாதிரி தான் இருக்கும். சேம் தியாஸ் வேர்ல்ட் தான். கடைசியில் வந்து அந்த 1874ன்னு சொல்லுவாள், அது கிடையாது. நீங்கள் பார்த்துட்டு கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் வெண்டைக்காய் ஃப்ரைலே பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து கோவக்காய், கொத்தரக்காய், எதில் வேணாலும் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். கொஞ்சம் செய்கிற விதத்தில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மெத்தடு வரும், அவ்வளோதான். அதுவும் நான் கூடிய சீக்கிரம் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுறேங்க. ஃபினிஷ் பார்த்திங்களா? இதாங்க. சப்பாத்திக்கு வச்சுக்கலாம், இல்லை ரைஸ் வச்சுக்கலாம். நீங்கள் என்ன இதுக்கு வேணாலும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்லாம். இல்லை ஸ்நாக்காக கூட சாப்பிட்லாம். பட் சால்ட் கம்மியாக போட்டுக்கணும். ஸ்நாக்காக சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா. ஓகே, தேங்க்யூ.